ஹலோ பசங்களா, பஞ்சதந்திர கதைகள்ல இருந்து இன்னொரு புது கதைய நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதோட பேர் என்னன்னா புத்திசாலி திருடன். ஒரு வாட்டி என்ன நடந்துச்சா, ஒரு காட்டுல 2 நரி இருந்துச்சா. அவங்க 2 பேரோட பேரும் லாலி அப்புறம் ராணி. அவங்க எப்பவும் சேர்ந்துதான் இருப்பாங்களாம். அவங்க 2 பேருமே ரொம்ப புத்திசாலி நரிகள். அத நினைச்சு எப்பவும் அவங்க பெருமைப்படுவாங்களாம். காட்டுல இருக்க மத்த விலங்குகள் எல்லாமே அவங்க 2 பேர்ட்ட இருந்து தூரமா இருக்கதா விரும்புவாங்க. ஒரு நாள் திடீர்னு காட்டுக்குள்ள இருந்த 2 முயல் குட்டியை திருடிட்டாங்கன்னு தகவல் வந்துச்சு. அத பத்தி பேசுறதுக்காக காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் ஒரே இடத்துல கூடிச்சான். காட்டுக்குள்ள இந்த திருட்டை யார் பண்ணாங்கன்னு இவங்க எல்லாம் கண்டுபிடிக்க போறாங்க. இவங்க எல்லாரும் இத பத்தி பேசிட்டு இருக்கும் போதே அந்த 2 நரிகளும் அங்க வந்து அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? நீங்க எதுக்காக எல்லாரும் இங்க கூட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? கண்டிப்பா காட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய புயல் வந்திருக்கும், அத பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் தான் பயந்தாங்கொல்லிங்களாச்சே, அதான் பயந்து ஒளியறாங்க. அப்படி அவங்க பேசுறத கேட்ட விலங்குகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய மான் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க 2 பேரும் எதுக்காக மத்தவங்கள பத்தி நல்லதாவே யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அங்க பக்கத்துல இருந்த கரடியும் என்ன சொல்லுச்சுன்னா, ஆமா, மத்தவங்கள தொந்தரவு பண்றதுல அப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷம், கொஞ்சம் சொல்லுங்களே. அப்ப லாலி என்ன சொல்லுச்சுன்னா, அது ஏன்னா நாங்க 2 பேரும் உங்க எல்லார விடையும் புத்திசாலிங்க. உங்களால என்னைக்கும் சரிசமமா எங்க கிட்ட வர முடியாது. இத சொல்லிட்டு அந்த 2 நரியும் அங்க இருந்து கிளம்பிடுச்சு. அந்த 2 நரியும் போனதுக்கு அப்புறம் மத்த எல்லா விலங்குகளும் அங்க இருந்து கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த காட்டுல திருட்டு நடக்கிறது தினமும் நடந்துச்சு. தினமும் இந்த காட்டுல இருக்கக்கூடிய சாப்பிடுற பொருளை யாரோ திருடிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் பிரச்சனையை தீர்க்க முடியாம அவங்களோட மகாராஜா சிங்கத்துக்கிட்ட போனாங்க. மகாராஜா, 2 நாளைக்கு முன்னாடி என்னோட வீட்டு வாசல்ல இருந்த என்னோட 2 பசங்க காணாம போயிட்டாங்க. அவங்க இது வரைக்கும் கிடைக்கல. மகாராஜா, நேத்து நான் வீட்டுல இல்லாதப்போ யாரோ என் சாப்பாடை திருடிட்டாங்க. என்கிட்ட எதுவும் இல்ல. ஆமா மகாராஜா, நான் சாப்பிடுறதுக்காக வச்சிருந்த என்னோட சாப்பாட்டையும் யாரோ நேத்து ராத்திரி திருடிட்டு போயிட்டாங்க. எல்லா விலங்கும் கம்ப்ளைண்ட் பண்ணத கேட்ட அவங்களோட மகாராஜா சிங்கம் என்ன சொன்னாருன்னா, உங்கள யாராவது அந்த திருடனை பாத்தீங்களா? இல்ல மகாராஜா, எங்கள யாருமே அந்த திருடனை பார்க்கல. அப்போ அவன் ரொம்ப புத்திசாலியா இருந்திருக்கான்னு அர்த்தம். அவனோட வேலையை அவன் ரொம்ப தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் நம்மால அவனை பிடிக்கவே முடியல. சிங்கத்தோட இந்த பேச்ச கேட்ட விலங்குகள் எல்லாம் என்ன யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா, நமக்குள்ள அப்படி யார் இருக்கா, யார் இந்த வேலையெல்லாம் செய்யறா அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப மான் என்ன சொல்லுச்சுன்னா, எனக்கு என்னமோ இந்த திருட்டெல்லாம் குரங்கு தான் பண்ணிச்சான்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அது இதுக்கு முன்னாடி கூட வாழைப்பழத்தை திருடி சாப்பிடுமே. இல்ல, எனக்கு அந்த மாதிரி தோணல. ஏன்னா குரங்கு எப்பவும் வாழைப்பழம் மட்டும்தான் சாப்பிடும். அப்படி இருக்கும்போது உங்க சாப்பாட்டை எதுக்கு திருட போகுது? சிங்கம் சொன்னதை கேட்ட ஓனாய் என்ன சொல்லுச்சுன்னா, அப்ப யாரா இருக்கும் மகாராஜா? இத யோசிச்சுக்கிட்டே மத்த விலங்குகள் எல்லாம் கவலையோட சொல்லுச்சு. அதாவது காட்டுல இந்த மாதிரியே சண்டை நடந்துச்சுன்னா எங்களோட சாப்பாட்டையும் இனிமே நாங்க கஷ்டப்பட்டு ஒளிச்சு வைக்கணுமா அப்படின்னு சொல்லுச்சுங்க. அத கேட்ட சிங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, இல்ல, இனிமே அப்படியெல்லாம் நடக்காது. இப்போ நான் அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு ராத்திரியில காட்டுக்குள்ள சுத்த போறேன். அப்பா அந்த திருடனை சீக்கிரமாவே பிடிச்சிடலாம். சிங்கம் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் விலங்குகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷமா இருந்த விலங்குகள்லாம் அவங்களோட வீட்டுக்கு அங்க இருந்து போயிடுச்சு. ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் விலங்குகள் எல்லாமே சிங்கம் சொன்னதை கேட்டு சந்தோஷமா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. சொன்னபடியே சிங்கமும் காட்டுல ராத்திரி சுத்துறதுக்காக கிளம்பிருச்சு. நடு ராத்திரி ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் சிங்கம் யாரையுமே பார்க்கல. அப்ப சிங்கம் என்ன யோசிச்சதுன்னா, நான் வர்றது தெரிஞ்சு பயத்துல அந்த திருடன் ஓடிட்டான்னு நினைக்கிறேன். இப்ப நானும் போய் கொஞ்சம் நிம்மதியா ஓய்வு எடுக்கிறேன். இப்படி நினைச்ச சிங்கம் அங்க இருந்து கிளம்பிடுச்சு. சிங்கம் திரும்பி போயிட்டு இருக்கப்ப அந்த திருடன் பார்த்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிங்கம் தூங்கிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த திருடன் சிங்கத்தோட வீட்டுக்குள்ளேயே போயிட்டான். சிங்கம் சாப்பிட வச்சிருந்த மாமிசத்தை திருடிட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில எழுந்திருச்ச சிங்கம் சாப்பிடுறதுக்காக அதோட சாப்பாடை தேடும் போது அந்த இடத்துல மாமிசம் இல்லாதத சிங்கம் கவனிச்சது. அதனால சிங்கத்துக்கு கோவம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதே கோவத்தோட சிங்கம் விலங்குகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன கேட்டுச்சுன்னா, யார் அந்த திருடன்? என்னோட மாமிசத்தையே திருடுற அளவுக்கு யாருக்கு தைரியம் வந்தது? அவங்க இப்ப என் முன்னாடி வந்தே ஆகணும்.
இல்லைன்னா உங்க யாரையும் நான் விட மாட்டேன். மகாராஜா, உங்களுக்கு உங்களோட சாப்பாடை மட்டும்தான் திருடி இருக்காங்க, ஆனா என்னோட பசங்களையே திருடிட்டாங்க. அவங்கள பத்தி கூட நமக்கு இன்னும் எந்த தகவலும் இல்ல. அதுக்கப்புறம் ஓநாயும் என்ன சொல்லுச்சுன்னா, மகாராஜா, ராத்திரி நேரத்துல நீங்க தானே காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தீங்க. அப்ப உங்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கும் அந்த திருடன் யாருன்னு. ஓநாயோட வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் சிங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த திருடன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ராத்திரியில நான் காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க யாருமே வரல. அதனால தான் நடு ராத்திரியில நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். சிங்கம் சொன்னதை கேட்ட விலங்குகள் எல்லாமே ரொம்ப கவலையா ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்ப மறுபடியும் கோவம் வந்த சிங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த திருடன் யாரா இருந்தாலும் சரி, என்னோட சாப்பாட்டை திருடி அவன் ரொம்ப பெரிய தப்பை பண்ணியிருக்கான். இப்ப அதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்க போகுது. இது சொன்னதுக்கு அப்புறம் சிங்கம் அங்க இருந்து கிளம்பிடுச்சு. மத்த விலங்குகள் கூட அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுச்சு. ஆனா அங்க இருந்து தூரமா இருந்த இந்த ரெண்டு நரியும் அவங்க பேசினது எல்லாமே கேட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, எனக்கு என்னமோ சிங்கம் ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தோணுச்சு. கண்டிப்பா இந்த சிங்கம் அந்த திருடனை பிடிக்க முயற்சி பண்ணுவாரு. ஆமா, நீ சொன்னது சரிதான். சிங்கத்தோட சாப்பாடையே திருடி இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த திருடன் மட்டும் சிங்கத்தோட கையில மாட்டிக்கிட்டானா கண்டிப்பா உயிரோட விட மாட்டாரு. இத பேசிக்கிட்ட நரிகள் ரெண்டுமே பயந்து ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. அப்ப கோவத்துல இருந்த சிங்கம் என்ன யோசிச்சுட்டு இருந்ததுன்னா, இப்போ அந்த திருடனை கண்டிப்பா பிடிச்சே ஆகணும். இல்லைன்னா காட்டில் இருக்கிற விலங்குகளுக்கு முன்னாடி என்னோட மதிப்பை நான் இழந்துருவேன். இதை யோசிச்ச சிங்கம் காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சது. எல்லா பக்கமும் தகவல் எப்படி போச்சுன்னா, சிங்கம் இன்னைக்கு ஒரு ஆடை புடிச்சிருக்காரு. அதோட மாமிசத்தை ராத்திரி சாப்பாட்டுக்கு சிங்கம் சாப்பிட போறாரு. இந்த விஷயம் காடு ஃபுல்லா பரவி கடைசியில நரிகளோட காதுகளையும் விழுந்துச்சு. அத கேட்ட நரிகள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, ஆஹா, புது ஆடோட மாமிசமா? ஆனா இது அந்த சிங்கத்தோட ஒரு திட்டமா கூட இருக்கலாம்ல. ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷான மாமிசமும் கிடைக்கும்ல. இத யோசிச்ச அந்த ரெண்டு நரியும் ராத்திரி கொஞ்சம் இருட்டான உடனே ஒளிஞ்சிருந்து சிங்கத்தோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் சிங்கத்தோட கொகைக்கு வெளிய எல்லா விலங்குகளும் ஒன்னா கூடியிருந்தாங்க. அப்போ சிங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, நான் அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக இன்னொரு ஆட்டோட மாமிசத்தை பிடிச்சிருக்கேன்னு பொய் சொல்லியிருக்கேன். இப்ப நான் விரிச்ச வலையில அவன் வந்து மாட்டுவானான்னு பார்க்கணும். அந்த திருடனை நான் இன்னைக்கு எப்படியாவது பிடிச்சிருவேன். சிங்கம் சொன்னதை கேட்ட விலங்குகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்போதான் அந்த ரெண்டு நரியும் அந்த இடத்துக்கு வந்துச்சு. அத பார்த்த சிங்கத்துக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்கன்னா இந்த குகையில யார் இருக்காங்க? இத சொன்ன உடனே கவலையோட சிங்கம் அதோட குகைக்குள்ள திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது. அப்போதான் அந்த திருடன் குகைக்குள்ள இருந்து வெளியே வரத பார்த்தாங்க. அது வெளியே வந்த உடனே விலங்குகள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அது ஓநாய் தான். அத பார்த்த உடனே சிங்கம் கோவமா என்ன சொல்லுச்சுன்னா, நான் இதுவரைக்கும் இந்த ரெண்டு நரிகள் தான் திருடன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இவங்க தான் ரொம்ப புத்திசாலியா இருந்தாங்க. ஆனா இப்போ நீ இவங்களை விட பெரிய புத்திசாலியா இருக்கியே. நீ பண்ண தப்புக்கான தண்டனையை உனக்கு கொடுத்தே ஆகணும். இத சொன்னதுக்கு அப்புறம் சிங்கம் அது மேல உடனடியா பாய ஆரம்பிச்சது. அது அங்கிருந்து உயிரோடையே விடல. என்ன பசங்களா, இந்த கதையில இருந்து நாம கத்துக்கிட்டது என்னன்னா, நம்ம பாக்குறது எல்லாமே உண்மையா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லன்றத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சில நேரத்துல உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம கொஞ்சம் கஷ்டப்படணும். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பார்க்கிறதுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.